கே.பி. சுந்தராம்பாள் தமிழ் சினிமாவில் எண்ணற்ற படங்களில் இவர் நடித்திருந்தாலும் இன்றும் ஔவையார் என்றால் நம் நினைவுக்கு வருவது கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் உருவமே. அதேபோல் தமிழ் நடிகர் நடிகைகளில் முதன்முறையாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற நடிகை என்றால் அது கே.பி. சுந்தராம்பாள் அவர்களாக மட்டுமே இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த பாடகி, நாடக நடிகர், சுதந்திர போராட்ட தியாகி என பன்முக திறமைகளை கொண்ட இவர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் பிறந்தவர். இளம் வயதில் வறுமை இவரை வாட்டவே ரயில்களில் பாட்டு பாடி யாசகம் பெற்று அதன் மூலம் வந்த வருவாயில் தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அப்போது நடேசையர் என்பவர் இவரது குரல் வளத்தை கண்டு தனக்கு தெரிந்தவரின் நாடக கம்பெனியில் சேர்த்துவிட அந்த வாய்ப்பினை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதன் பின்னாட்களில் நாடகத்துறையிலும் தமிழ் சினிமாவிலும் கோலோச்சி நின்றார். ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகியாக அப்போது ஈரோட்டிற்கு வருகை புரிந்த மகாத்மா காந்திக்கு தங்கத்தட்டில் உணவளித்தார். மேலும் அந்த தங்கத்தட்டை விடுதலை போராட்ட இயக்கத்திற்கும் அன்பளிப்பாக கொடுத்தார். மேலும் இவரின் கலை சேவையை பாராட்டி 1970 பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்தது மத்திய அரசு.